ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 25வது அதிகாரம் 8வது வசனம். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். சொல்லுங்க. மரித்தாரவர் மகிமை நீரை ராஜா இன்றே. நீங்க சொல்லுங்க. மரித்தாரவர் மகிமை நீரை ராஜா இன்றே. இந்த ஏசாயா 25வது அதிகாரம் 8வது வசனம். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். ஆமாங்க, இயேசு பிறப்பதற்கு முன்பதாக சுமார் 800 ஆண்டுகள் முன்பதாக ஒருத்தரை குறித்து ஒரு தீர்க்கதரிசனம் எழுதுகிறார். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார்கள் என்று அவர் எழுதுகிறார். அவர் ஜனத்தினுடைய பாவங்களை சுமப்பார். ஏசாயா 53வது அதிகாரத்தில் அக்கிரமங்களை ஏற்றுக்கொள்ளுவார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர்கிட்ட இருக்குதுன்னு சொல்றார். இந்த ஏசாயா 25வது அதிகாரத்தில் அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். அப்படி ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் இயேசுடைய நிகழ்ச்சி நிரல் முழுவதும் அவர் எழுதி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய தேவனுடைய ஆவியானவர் இவர் மேலே இருப்பார். இவர் தான் சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க. ஏசாயா 11 ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி வேறுகளிலிருந்து கிளை ஞானத்தை உணர்வையும் பலனும் ஆலோசனையும் கர்த்தருக்கு பயப்படுகிற ஆவியானவர் அவர் மேலே இருப்பார் என்று சொல்லுகிறார். இவருடைய வாழ்க்கை முழுவதும் சொல்லிட்டு இருக்கும் பொழுது இவருடைய முடிவையும் இந்த ஏசாயா 25:8 சொல்றார். என்ன சொல்லுகிறார் சொல்லுங்க. இவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார் என்று சொல்லுகிறார். இவர் எப்பொழுது ஜெயிக்கக்கூடியவர். கடைசி சத்துரு மரணத்தையும் ஈஸ்டர் இந்த நாளிலே கொண்டாடி கொண்டிருக்கிற நீங்க அவர் மரணத்தை அவர் ஜெயமாக விழுங்குகிறார். சொல்லுங்க. மரித்தாரவர் மகிமை நீரை ராஜா இன்றே. சொல்லுங்க எல்லாரும். மரித்தாரவர் மகிமை நீரை ராஜா இன்றே. அந்த ஏசாயா 25:6 சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். அது கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சரசமும் ஊனும் நிலமுள்ள பதார்த்தங்களும் தெளிந்த பழமையான திராட்சரசம் நிறைந்த விருந்தாயிருக்கும். சகல ஜனங்கள் மேலுள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளை மூடியிருக்கிற மூடலையும் இந்த மலையிலே அவர் அகற்றி போடுவார். எந்த மலைங்க? அந்த மலைதான் கொல்கதா மலையிலே இயேசு நமக்காக ரத்தம் சிந்தி மரித்த ஒரு மலை. அந்த மலையில சகல ஜனங்களுக்கு ஒரு விருந்து ஆயத்தப்படுத்துகிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, உங்களுக்கு விருந்துங்க. நம்ம ஈஸ்டர் ஏதோ 40வது நாள் இன்னைக்கு முடிஞ்சிருச்சு, இன்னைக்கு மட்டன் பிரியாணி நினைச்சிட்டு இருக்கிறோம். இல்லைங்க, பிதாவாகிய தேவன் சகல ஜனங்களுக்கு ஒரு விருந்து. என்னுடைய இந்து நண்பர்களாக இருக்கலாம், என்னுடைய முகமதிய சகோதரராக இருக்கலாம், என்னுடைய இந்து சகோதரராக இருக்கலாம். இது யாரு? நீங்க பாகிஸ்தான்ல கேட்டுட்டு இருக்கலாம், சீனால கேட்டுக்கொண்டு இருக்கலாம், அமெரிக்கா, ரஷ்யா, இந்தோனேஷியா, எந்த நாடு வேணாலும் இருக்கலாம். என் கூட சொல்லுங்க. சகல ஜனங்களுக்கு ஒரு விருந்துங்க. பிரதர், இயேசு பிறந்த பொழுது இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷம். பிரதர், இயேசுடைய உயிர்த்தெழுதல் சகல ஜனங்களுக்கு ஒரு விருந்து. பிரதர், உங்க பக்கத்து வீட்டு நபர்களுக்கு, எதிர் வீட்டு நபர், எல்லாருக்கும் ஒரு இனிப்பு கொடுத்து மகிழ்வோம். இயேசு எனக்காக உயிர் தெழுந்தாருங்க. மகிழ்ச்சியோடு எல்லாரும் அவர் மரணத்தை ஜெயிச்சிட்டார். ஒரு மரணத்தை ஜெயிச்சிட்டார். நான் மரித்தேன், ஆனாலும் சதா காலம் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னாரே. மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை அவருடைய மரணத்தினால் அவர் ஜெயிச்சாருங்க. ஹல்லேலூயா.
அப்ப இயேசு பிறப்பும் எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷம். இயேசுடைய உயிர்த்தெழுதலும் இதோ எல்லா ஜனத்திற்கு, இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கு ஒரு விருந்தை அவர் ஆயத்தப்படுத்துவார். அது கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சரசமும் நினைவும் உள்ள பதார்த்தங்களும் தெளிந்த பழமையான திராட்சரசம் நிறைந்த அது விருந்தை பிதாவாகிய தேவன் தான் இந்த மலையில இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாய் தம குமாரனை நமக்கு எல்லாருக்காக ஒரு நொறுக்க சித்தமானார். அக்கிரமங்கள் பாவங்கள் எல்லாம் இவர் மேல வைத்து விட்டு இயேசு மரித்ததுனால, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே நமக்கு சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகளையும் பரலோகத்தில் உள்ளவைகளும் இவர் மூலமாய் ஒப்புரவாக்கி கொள்வதற்கு அவருக்கு பிரியமாயிற்று. கை கொடுத்து சொல்லுங்க, அந்த பெரிய விருந்துக்காக நன்றி ஆண்டவரே. அந்த விருந்துக்குள்ள நான் வரேன். அது கொழுமையான பதார்த்தங்கள், சந்தோஷமான விருந்து. சாப்பிட வாங்க, சகல ஜனங்கள் வரலாம். ரஷ்யா மனிதர்கள் வாங்க, சைனாலேருந்து வாங்க, ஜப்பான், அமெரிக்கா எல்லாருக்கும் வாங்க. பிதாவாகிய தேவன் செய்திருக்கிற அந்த மகத்துவமான ஒரு செயல், தன்னுடைய குமாரனுக்கு எல்லா தண்டனைகளை இவர் மேல விழ பண்ணி இவர் ஆக்கினையை அடைந்து நமக்கு சமாதானம். அந்த விருந்து சாப்பாடு மகிழ்ச்சியோடு, செல்வம் வாருங்கள், தகப்பன் வீட்டுக்கு வாங்க, எல்லாரும் மகிழ்ச்சியோடு அவர் ஆராதிங்க. மரித்தாரவர் மகிமை நீரை ராஜா என்றே. இரண்டாவது காரியம், சகல ஜனங்கள் மேல் உள்ள மூக்காட்டையோ, எதவா சொல்லுங்க, மூக்காட்டையும் சகல ஜாதிகளை மூடி இருக்கிற மூடலையும் இந்த மலையிலே அகற்றி போடுகிறார். இத பவுல் 2 கொரிந்தியர் 3வது அதிகாரத்துல அந்த முக்காடு இந்த கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறது. மூடி இருக்கிறது அறியாமைங்கிற காரியம், எனக்கு புரியலங்கிற காரியம் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஒரு விருந்துங்க. ஒரு மாட்டு தொழுவத்துல பிறந்த இயேசு பெரிய வெற்றி உள்ளவராய் உலகத்துல எந்த பட்டி தொட்டி சகல ஜனங்களும் அவரை நோக்கி பார்க்கத்தக்கதாக ஒரு உதவி செய்திருக்கிறாரே. ஏசாயா அந்த 40ல அந்த இன்னொரு வசனம் ஒன்று வருது, பூமியின் கடையாந்திரங்கள் இருக்கிறவர்கள் எல்லாரும் என்னை நோக்கி பாருங்கள். ஏசாயா 40 இன்னொரு இடத்துல பூமியின் கடையாந்திர, ஏசாயா 45:22 பூமியில் எல்லையும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொரும் இல்லை. முழங்கால் எனக்கு முன்பதாக முடங்கும், நாவு யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று என்னை கொண்டு ஒரு சொல்லியிருக்கிறார். அப்ப முழங்கால் யாவும் முடக்கப்படணும், நாவு யாவு கர்த்தரே தேவன் என்று சொல்லுங்க. இயேசுவே ஆண்டவர், மரணத்தில் இன்று உயிர் தெழுந்தார். கால்கள் யாவும் முடங்கு, நாவு யாவும் போற்றிடும், அந்த இயேசுவே ஆண்டவர். 25:8 அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் இந்த 3வது காரியம், எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைத்து ஜனத்தின் நிந்தை பூமியிலாதபடி முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரே இதை சொன்னார். சொல்லுங்க, சகல ஜனங்களுக்கு விருந்து, சகல ஜனங்கள் மேலுள்ள முக்காட்டையும் மூடலையும் நீக்கி போடுகிறார். எல்லா ஜனங்களிலிருந்து கண்ணீரை அவர் துடைத்து ஜனத்தின் நிந்தையை பூமியிலிராதபடி நீக்குகிறார். உங்க கண்ணீர் இயேசுடைய உயிர்த்தெழுத நாளில் துடைக்கப்படுதுங்க. உங்க சர்ச்சுடைய கண்ணீர் துடைக்கப்படுகிறது. உங்க குடும்பத்துடைய கண்ணீர் மாறுகிறதுங்க. இயேசுடைய மரணம் போல ஒரு சந்தோஷமான சூழ்நிலை எதுவும் இல்லை. அந்த மரணத்தை ஒரு ஜெயமாக விழுந்ததினால் மரித்தேன். பிள்ளைகள் ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்திற்கு அடிமைதனத்திற்கு உள்ள எல்லாரையும் விடுதலை செய்யும்படி பூமி நிலை உள்ளவங்களே அவரை நோக்கி பாருங்க, இயேசுவை பாருங்க. இயேசுவை உயர்த்திடுவோ, இயேசுவை. நிக்கதேமுவே, சர்ப்பமானது மோசையினால் வனாந்திரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரன்
உயர்த்தப்பட வேண்டும். சொல்லுங்க, இயேசுவை உயர்த்திடு, இயேசுக்கே மகிமை, இயேசுக்கே மகிமை, இயேசுக்கே மகிமை. மகிழ்ச்சியோடு இயேசுக்கே மகி. முழங்கால் யாவும் முடக்கப்படும், நாவு யாவும் இயேசுன்னு சொல்லுங்க, இயேசுன்னு சொல்லுங்க, இயேசுவே. சரிங்க, இது தீர்க்கதரிசன புஸ்தகம். அப்படியே ஏசாயா 25 இப்போ 9வது வசனத்தை பார்க்கும் பொழுது, அக்காலத்திலே, அக்காலம்னா எந்த காலம்? புதிய ஏற்பாடு. இந்த பழைய ஏற்பாட்டில் எப்பெல்லாம் அக்காலம்னு வருதோ அது இப்ப நம்ம இருக்கக்கூடிய கிறிஸ்துவுக்கு பின்னால் புதிய ஏற்பாடு. அந்த அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மளை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் களி கூர்ந்து மகிழுவோம் என்று சொல்லப்படுமா. இந்த அதிகாரம் கடந்த காலம் பாஸ்ட் டென்ஸ்ல அதுவும் சொல்லப்படுகிறது. இப்ப பிரசன்ட் டென்ஸ்ல 9வது வசனத்துல இன்னைக்கு நடக்கக்கூடியதையும் ஒரு அன்னைக்கு எழுதுறாங்க. பல டென்ஸ் நிறைந்தது. ஆமா, கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். ஏசியா எழுதுறாரு, பிறக்கவே இல்லை, ஒருத்தர் வர போறார், இவர் வந்து மரணத்தை ஜெயமாய் விழுங்குவார், எல்லாருடைய கண்ணீரை துடைப்பார், மூடலை நீக்கி போடுவார் அப்படி சொல்றார். அதுக்கு அப்புறம் உள்ள நாட்கள்ல, அதுக்கு அப்புறம், அதாவது ஃபியூச்சர் டென்ஸுக்கும் ஃபியூச்சர் டென்ஸ், இது என்ன டென்ஸ்னே தெரியல. யாராவது இருந்தால் கமெண்ட்ஸ்ல போடுங்க, சரிங்களா? 8 வருஷம் முன்னாடி இயேசு பிறப்பதுக்கு அப்புறத்துக்கு உள்ள காலத்தெல்லாம் இவர் சொல்றாருங்க. ஆமாங்க, இவர் காலங்கள் எல்லாம் கடந்தவர், அதெல்லாம் கர்த்தர். சொல்லுங்க, அக்காலத்தில் இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் தான் என்னுடைய ரட்சகர், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், ரட்சிப்பினால் களி கூர்ந்து மகிழுவோம் என்று சொல்லப்படும். இயேசுவை உயர்த்திடுவோ, இயேசுவை உயர்த்திடுவோ. இந்த மலையில ஒரு பெரிய விருந்து, அந்த கொல்கதா மலையிலே அவர் இயேசு நமக்காக மரித்து, என்னுடைய ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன், எல்லாம் முடிந்தது, முடிந்ததுன்னு சொல்லி முடிச்சாருங்க. பிதா நியமித்ததை செய்து முடித்தாருங்க. பிதாவே, நீர் எனக்கு நியமித்ததை செய்து முடித்தேன், எனக்கு வைத்திருக்கிற கிரியை இதோ உலகத்தில் பிரவேசிக்கும் பொழுது எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தினீர். தேவனே, புஸ்தக சுருளில் என்னை பற்றி எழுதியிருக்கிறதை எல்லாம் ஒரு செய்து முடித்து இன்னைக்கு பிதாவுடைய வலது வாசத்தில், அவர் பிதாவுடைய வலது வாசத்தில் இருக்கிறாரே. இயேசுவே மகிமை. நமக்காக இப்பொழுது பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார், நமக்காக ஒரு உதவி செய்கிறவராய் இரட்சகராய் இருக்கிறார். பூமி நிலை உள்ளவர்களே, அவரை நோக்கி பாருங்க, அவரை நோக்கி பார்த்தவர் முகம் பிரகாசம் அடைகிறது. கே மகிமை. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். மகிழ்ச்சியான நாள் ஆண்டவரே, அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லாம் இந்த மலையிலே ஒரு பெரிய விருந்தை ஆயத்தப்படுத்துகிறார். அது கொழுமையான பதார்த்தம் விருந்து, எங்களுக்காக அந்த விருந்தை ஆயத்தப்படுத்துகிறார். எல்லா ஜாதிகளை மூடியிருக்கிற மூடல்களை முக்காடை நீக்கி போடுகிறார். எல்லா ஜனங்களுடைய கண்ணீர்கள் துடைக்கப்படுகிறது. இதோ இவருக்காக நாம் காத்திருந்தோம், ரட்சிப்பினால் களி கூர்ந்து மகிழுவோம் என்று சொல்லத்தக்கதாக இயேசுடைய ரட்சிப்பினால் எங்களுக்கு பெரிய விடுதலை, இலவசமாய் அவருடைய ரட்சிப்பு, அவருடைய கிருபையை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று சொல்கிறபடி இது தேவன் வைத்திருக்கிறது. இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவன் எங்களுக்கு பிதாவாகிய தேவன் அந்த மலையிலே உண்டு பண்ணின ஒரு பெரிய ரட்சிப்பு. அந்த விருந்துக்கு எல்லா மனிதர்கள் வருவதற்கு, இயேசுவை அறியாதவர்கள், இயேசுவை அறிந்தவர்கள் எல்லாரும் வந்து கொண்டாட கிருபை செய்தருளுவீராக. மகிழ்ச்சி, சந்தோஷம் கரைவரண்டு ஓடட்டும் இந்த விருந்து நாளிலே, சந்தோஷத்தின் நாளிலே. இயேசுவின் நாமத்தில் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.
God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Hallelujah.